அன்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர்களே, முதலில் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வானளாவிய அதிகாரம் படைத்த ஒப்பற்ற இடத்துல இருக்கிறீர்கள், தவறாக எண்ண மாட்டீர்கள். ஏன்னா இங்கே துணை பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி இந்த கடைசி பட்சத்தில் நாங்கள் 100 முறை கையை தூக்கி 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 மிகப்பெரிய வாய்ப்பை இந்த சட்டமன்றம் முடிக்கிற போது அளித்திருக்கிறீர்கள். ஒரு கருத்து உங்களை பாராட்டுவதற்காக ஒரு கருத்து. ஏன்னா இந்த சட்டமன்ற பேரவை முழுவதும் கணினிமயமாக ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே முக்கியமான விஷயம் ஒரு பாராட்டு, நீங்க எல்லாம் பாராட்டும் போது நான் சபாநாயகரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த சட்டமன்றமே ஒரு கணினிமயமாக முதலில் இந்த சட்டமன்ற தொடர் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அடிக்கடி கை தூக்குறதை விட எங்களுக்கு ஒரு பட்டன் சிஸ்டத்தை வச்சுட்டிங்கன்னா சட்டமன்றத்தில் ஓட்டிங் பவர் போடுற மாதிரி நாங்கள் ஒரு பட்டன் அமைக்கி நீங்கள் எங்களுக்கு தெரியும். பக்கத்தில் கட்டத்து ஒருத்தர் கொடுக்கல, அவர் கொடுத்தா நம்ம கொடுக்கல என்ற எண்ணம் உணவு வரக்கூடாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் கணினி முறையில் இப்போ டிமாண்டெல்லாம் நீங்கள் மானிய கோரிக்கைக்கு 3-4 புக்கு பெரிய புக்காக இருக்கும். இப்போ எல்லாமே கையடக்க கணினியில் உங்களுக்கு எல்லாம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து நல்ல கருத்து, நிச்சயமாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.